பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாமி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண்ண சிந்தம் ஞான சத்குரு ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதானம் கலியுகம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகம் மகாபிரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு ஆசை வந்ததும் நோட்புக் கிடைச்சதும் அவராலே தான். ஆசை வந்ததும் நோட்புக் கிடைச்சதும் அவராலே தான். இந்த சேனல் இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. ஸ்ரீமதி சித்ரா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவ இந்த மயிலாப்பூரில் இருக்காம அவள் தன்னுடைய அனுபவங்கள் நிறைய சொல்லியிருக்கா. அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே வரும், நிறைய வரும் இனிமேல். இது 2015 இல்லை 2016 நடந்ததா தெரியல. பெரியவா பரமேஸ்வரன் இன்னும் இருக்கார், இங்கேயே பக்கத்துலேயே இருக்கார். எல்லா இடத்துல சர்வவியாபி நம்ம கேட்டிருப்போம். சர்வவியாபி சர்வஜன் அவர் தான், பெரியவா தான். இந்த இவளுக்கு சித்ரா சுப்பிரமணியம், ஸ்ரீமதி சித்ரா, அவளுக்கு இந்த ராமநாமம் எழுதுகிற பழக்கம்னு கிடையாது. பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கா, நான் ஆரம்பிக்கலை. திடீர்னு தீவிரமாக ஒரு நாளைக்கு யோசனை பண்ணிட்டா, நம்ம இன்றைக்கி போய், ஏன்னா மயிலாப்பூரில் தானே இருக்கா, கிரி ட்ரேடர்ஸ் இருக்குது. இன்றைக்கி போய் கிரி ட்ரேடர்ஸ்னு மயிலாப்பூர் இந்த கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே அந்த ராமநாமாக்காக தனியாக ஸ்பெஷலாக புக்கு வச்சுருக்கா. அது எவ்வளோன்னா வாங்கிக்கலாம். ஒரு 1000 எழுதணுமா, 5000 எழுதணுமா, 1,00,000 எழுதணுமா, அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு வச்சு புக்கு தனித்தனியாக எழுதி வச்சுருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதில் நம்ம எழுதிக்கணும். அந்த மாதிரி புக்ஸ் அங்கே இருக்குது. இன்றைக்கி போய் எப்படியாவது வாங்கின்னு வந்துடணும் நம்ம அப்படின்னு சித்ரா யோசிச்சிருக்கா. நம்ம நினச்சா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவர் தான் ஸ்ரீராமர். அவர் என்ன நினைக்கிறான்னு யாருக்கு தெரியும். ஒரு ஃபோன் வருது, அவருடைய ஃப்ரெண்டு சொல்கிறா, நான் இன்றைக்கி ஓரிக்கை போகிறேன், நீ கூட வரையா அப்படின்னு. ஐயோ, இந்த மாதிரி எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நான் வரனே அப்படின்னு. அவளே காரில் பிக்கப் பண்ணின்னு போகிறாள். தெரியல ஃப்ரெண்டு இப்போ கிளம்பி நேரம் ஊரிக்கை போய் சேர்ந்துட்டா. அங்கே போய் சேர்ந்தான்னா அங்கே கரெக்டாக அபிஷேகம் ஆரம்பிக்கிறது. நிறைய தடவை நம்மளுக்கும் அது மாதிரி எங்களுக்கும் அனுபவம் வந்திருக்கு. அங்கே போனால் அபிஷேகம் நடக்கிற மாதிரியான டைமாக இருக்கும், அது நடக்கிறது. அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டே நின்றுட்டே இருக்கா. நின்றுட்டே இருக்கும்போது அந்த அபிஷேகம் தீபாராதனை ஆறுது. தீபாராதனை முடிஞ்ச உடனே யாரோ ஒரு மாமா, அவர் இது வரைக்கும் எவ்வளோ தடவை அங்கே ஊரிக்கை போயிருக்கா, காஞ்சிபுரம் போயிருக்கா, அது மாதிரியான தேனம்பாக்கம் என்னென்ன இடங்கள் அங்கெல்லாம் போயிருக்கா இந்த சித்ரா சுப்பிரமணியம். ஆனால் இன்றைக்கி ஏதோ புதுசாக யாரோ ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு ஒரு நோட்புக்கை கையில் நேரடி அங்கே அவ்வளோ பேர் இருக்கா, தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கா. அவளெல்லாம் விட்டா இவளுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, பெரியவங்கிற பரமேஸ்வரன் தானே இதெல்லாம் டிசைட் பண்ணுறவர். அவர் தானே, நம்ம கிடையாது, யாரும் கிடையாது. பெரியவா தான் டிசைட் பண்ணுறவர், பரமேஸ்வரன் தான். அவர் நேராக வந்தார். பர்டிகுலராக இவ்வளோ பேர் நிற்கவா கிட்ட நேராக கொடுக்குறார். சொல்கிறார், என்கிட்ட ஒரு 2-3 இருந்தது, நான் இன்றைக்கி கொடுத்துட்டேன் நிறைய பேர்கிட்ட. இந்த ஒன்று வச்சுருந்தேன், உங்களை பார்த்தா எனக்கு இன்னும் கொடுக்கணும்னு தோணித்தான் அதனால் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதில் ராமநாமா எழுதணும், எழுதி நீங்கள் இங்கேயே ஓரிருக்கையிலே இங்கே ஆஃபீஸ் ரூம் இருக்கு இல்லையா, அவள் அதை வாங்கிப்பா. இதில் 1,00,000 ராமநாமா எழுதலாம். இப்போ நம்ம வேலையே போயிருந்தால் கூட ஒரு 5,000 நாமா எழுதுறது தான் வாங்கியிருப்பாளான்னு தெரியும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எழுதுவா. அதனால் ஃபஸ்ட்டு 1000 எழுதுவோம், அப்புறம் இன்னொரு 1000 வாங்கிட்டு வரும், இப்படி தானே பண்ணுவாள். 1,00,000 எழுதிட்டு கொண்டு கொடுத்துட்டார் அவர் கையில். அப்போ எழுதி தான் ஆகணும். இதில் 1,00,000 எழுதலாம். 1,00,000 ராமநாமா எழுதினோடனே இங்கே கொண்டு கொடுத்துருங்க. நான் இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி இன்னும் உங்களை பார்க்கும்போது கொடுக்கணுன்னு எனக்கு தோணித்து, அதனால் உங்கள்கிட்ட கொடுத்தேன்
அப்படின்னு சொன்னாரா, கிளம்பி போயிட்டே இருந்துட்டார் அவர். ஏதோ ரெடிமேடாக யாரோ அவருக்கு சொல்லி வச்ச மாதிரியும் அவருக்கு தான் கொடுக்கணுமான்னா, அந்த புத்தி அங்கே கொடுக்குறத பரமேஸ்வரன் ஸ்ரீராமர் மாபிரிவா தானே. அதனால் அவர் கையில் நோட் புக் வச்சுட்டுருக்கலாம், நிறைய பேர் கொடுத்துருக்கலாம். ஆனால் சித்ரா வந்து அங்கே கிளம்பும்போது அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பெரியவா கிட்ட அந்த கர்த்தால தூங்கி எழுந்து நினச்ச உடனே, பெரியவா இன்றைக்கி நான் வந்து பெரியவா கிட்ட பேசலாமே, பெரியவா கிட்ட பேசியிருக்கா, நான் வந்து நாள்லேருந்து ஒரு ராமநாமம் எழுத ஆரம்பிச்சுட்றேன், நீங்கள் சொல்லி நான் அதை பண்ணேன், அது ஒன்று தான் நான் பண்ணாமல் இருந்துட்டுருக்கேன், நான் போய் கிரி ட்ரேடர்ஸில் இன்றைக்கி வாங்கின்னு வந்து ராமநாமம் எழுத ஆரம்பிச்சுட்றேன் அப்படின்னு பெரியவாளுடைய திருவுருவப்படம் ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னாடி நின்று பெரியவா மகாபெரியவா கிட்ட வேண்டின்ட்டுருக்கா. இது நன்றிருக்கா. அதுக்கப்புறம் தான் ஃபோன் வந்திருக்கு, கிளம்பி அங்கே போயிருக்கா. இப்போ கையில் பெரியவா வந்து அதை கொடுத்துட்டா. பெரியவா கிட்ட அங்கே போட்டாச்சு அப்ளிகேஷன் நான் எழுதுனேன்னு. அப்போ பெரியவா அதை அரேஞ்ச் பண்ணிவிடுவா. அதுக்கேற்ற மாதிரி ஒரு உத்தரம் அனுப்பிச்சி அவர் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கா. இப்போ ஒரு கையில் ஒரு நோட் புக் வச்சுட்டுருக்கா. 1 lakh எழுதுகிற மாதிரியான இது போட்டிருக்கா. பிரிண்ட் பண்ணி ரெடியாக இருக்குது. இதில் எழுதணும், அவ்வளோதான். அந்த எம்டி இது மட்டும் போட்டிருக்கோம், காலம்ஸ் இருக்கும், அதில் எழுதணும் ராமா ராமா ராமன். அது மாதிரி ராமநாமம் ஜபம் எழுதுகிற மாதிரி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அப்படின்னா அவரை வந்து உடனே எல்லாம் முடிச்சு கையில் நோட் புக்கை வாங்கிட்டு அந்த மாமா கிட்ட, உங்கள் பேர் என்ன மாமா அப்படின்னு இவ கேட்டாலாம். வாட் இஸ் குட் நேம் அப்படின்னு கேட்டு, என் பேர் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாலாம். இப்போ ராமநாமா எழுதணும் அப்படின்னு நினைக்கிறார். அங்கே ஒரு மாமாவை அனுப்புகிறாரு. அந்த மாமா பேர் என்னன்னு கேட்டால், என் பேர் ஸ்ரீராம் அப்படின்னாராம். அவர் ஸ்ரீராமனு பார்த்து அனுப்பிச்சிருக்கார். பெரியவா எவ்வளவோ கணக்கு போடுறாரு நம்மளுக்காக, நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு. நம்ம அந்த கணக்கை புரிஞ்சிக்க தெரியல நம்மளுக்கு. அதெல்லாம் புரிஞ்சுட்டோம்னா நம்ம மாறிடலாம். அதுக்கான இதை வந்து முயற்சி நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரிய மாதவீஸ்வரன்.